ஹாய். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா என்னோடய பிரதர். ஓகேவா, ஆல்ரெடி நான் நிறைய ரெசிபி பண்ணும்போது கூட சொல்லியிருக்கேன். அவர் நிறைய டிப்ஸ்லாம் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு, ஹெட் குக் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர் வந்து மித்ரா கேட்ரிங்கிற ஒரு சர்வீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் பண்ணிட்டுருக்கார். நிறைய கேட்ரிங் ஆர்டர்ஸ்லாம் எடுத்து நிறைய பண்ணிட்டுருக்கார். இப்போ அவரை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். வாங்க, அவரையே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அவரே வந்து செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போகிறார். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? வணக்கம், என் பேர் ராமநாதன். மித்ரா கேட்ரிங் சர்வீஸ் இந்த பேரில் கேட்ரிங் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கேட்ரிங் தொழிலில் எனக்கு ஒரு 40 ஆண்டு கால அனுபவம். சின்ன சின்ன ஆர்டர்லேருந்து மிகப்பெரிய முகூர்த்தங்கள் வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் தற்சமயம் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஊர்லேயும் போய் பண்ணுறதா ஒரு ப்ரொபோசல் இருக்குது. அதுவும் ஆர்டர் வந்துட்டுருக்கு. எல்லா ஊர்லேயும் போய் பண்ணி கொடுத்துருக்கேன். இது எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஷன் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க? 40 வருஷம் ஆகுது. 40 வருஷம். உங்கள் அப்பாவும் பண்ணிட்டு இருந்தார், அப்பாவும் நானும் பண்ணிட்டு இருந்தோம். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் முழுசாக எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ வந்து இந்த தொழிலில் என்னோட சன்ஸ் 2 பேரும் எனக்கு கூட ஒத்துழைப்பாக இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு ஃபேமிலி உள்ள சப்போர்ட்டாக இருந்தால் தான் எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியும். பெரிய பையன் பேர் ஹரிஷ், சின்ன பையன் பேர் சூர்யா. 2 பேரும் எனக்கு ஒத்துழைப்பாக இருக்காங்க. சூப்பர். இன்னைக்கு நான் உள்ள என்ட்ராத நிறைய வந்து ஏதோ செஞ்சு வச்சிருக்கீங்க. பெரிய ஆர்டர் போல இருக்கு. இன்னைக்கு ஒரு 100 பேர் சாப்பாடு ஆர்டர். 100 பேர் சாப்பாடு. என்னென்ன மெனு இன்னைக்கு? இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல், சவுச்சவு கூட்டு, சாதம், சாம்பார், வத்தக்குழம்பு, ரசம், மோர், அப்பளம், ஊறுகாய், அவல் பால் பாயசம். உங்களோட அந்த பால் பாயசத்தை மட்டும் பீட் பண்ணவே முடியாது. ரொம்ப ரொம்ப டெம்ட் ஆகும். சாப்பிட்ட இன்னும். ஏன்னா நிறைய ஃபங்க்ஷனில் சாப்பிடும்போது நிறைய பேரோட ஃபீட்பேக், உங்கள் சாப்பாடு என்டையர்லி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு கேட்கும் போதே இவர் தான் சமைக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டது உண்டு. சாப்பிட்ட பிறகும் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்கி சாப்பிட்ருக்காங்க இல்லையா? கண்டிப்பா. ஆனா வந்த அன்னைக்கு எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கொஞ்சம் கூட மீறவே இல்லை எதுவுமே இல்லையா? ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு என்னென்ன மெனுன்றதை நம்ம போய் பார்த்துடலாமா? பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி பார்க்குற நேயர்கள் நிறைய என்கிட்ட ஆர்டர் கொடுத்து கண்டிப்பா செய்வான். உங்களுக்கு நிறைய ஆர்டர்கள் வரும். இப்போ நீங்கள் இன்னைக்கு என்னென்ன மெனு செஞ்சுருக்கீங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? வாங்க மெனுவை பார்ப்போம். இது பால் பாயசம், அவல் பால் பாயசம், லெமன் ஊறுகாய், உருளைக்கிழங்கு மசாலா பொரியல், வாவ் சூப்பர், சவுச்சவு கூட்டு, அரைச்சி விட்ட கூட்டு இல்லையா? வத்தக்குழம்பு, ஆஹா, ரசம், சாம்பார். என்ன சாம்பார் இன்னைக்கு? எல்லா காயும் போட்டு மிக்ஸ் கதம்ப சாம்பார். சூப்பர். இது சும்மா இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு அப்படியே எடுத்து வச்சுருக்கீங்க. லாட்டில் அந்த பக்கம் இருக்குது. ஆமாம். ஓகே, அதையும் இந்த பக்கம் ரைஸ் எல்லாமே இருக்குது இல்லையா? இன்னைக்கு ஹார்ட்லி ஒரு 100 மெம்பர்ஸ்க்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. சூப்பர். இந்த மாதிரி ஆர்டர் இப்போ வேணும்னா உங்களுக்கு எத்தனை நாளைக்கு முன்னாலும் சொன்னால் உங்களுக்கு கிடைக்கும்? 1 வீக். இப்போ சப்போஸ் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வேணும் அப்படின்னா முன்னாள் 2 டேஸ்க்கு முன்னால் சொன்னாலும் கிடைக்கும். அன்னைக்கு டேட்டில் எனக்கு புக் ஆகாம இருந்தால் கண்டிப்பாக முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே. ரொம்ப நல்லாயிருக்கு. பார்க்கும்போதே எல்லா ரெசிபியுமே ரொம்ப டெம்ப்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நான் சாப்பிட்ருக்கேன். அந்த வத்த குழம்பெல்லாம் பார்க்கும்போது அதை எடுத்து அப்படியே சாப்பிடணும் போல இருக்குது. கேட்ரிங்க்கு அங்கே போகிறது இல்லையா? ஸோ பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் சமைச்சு நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். நிறைய பேர் இந்த ஏரியாவில் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கு. எல்லாருமே வந்து அடிக்ட் உங்களோட சமையலுக்கு இல்லையா? 45 இயர்ஸ். சூப்பர். இதை பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வருவான். நிறைய பேர் வந்து ஆர்டர் கொடுப்பான். ஏன்னா இது வந்து நம்ம சொல்கிறத விட அந்த ஆர்டர் கொடுத்து அதை சாப்பிட்டு பண்ணும்போது ரொம்ப நல்லாவே இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா 100% உங்களோட சமையல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணியிருக்கேன். பாயசமாக இருக்கட்டும், அந்த பால் பாயசத்துக்கு எங்கள் வீட்டு ஆளுங்க எல்லாருமே நிறைய பேர் சாப்பிட்டு அத்தனை பேருமே வந்து அடிக்ட்டு.
ஓகேவா? இப்போன்னா இந்த பால் பாயசம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி வத்த குழம்பா இருக்கட்டும், சாம்பார் எல்லாமே ஆல் ஓவர். உங்க ஹஸ்பண்டே சொல்லுவாரு, ராமநாதன் பண்ற சாம்பாரும் ரசத்துக்கும் நான் ஆமா 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 எங்க வீட்டு ஆளுங்க மோஸ்ட்லி எல்லாருமே சாப்பிட்ட ஆளுங்க எல்லாருக்குமே அந்த டேஸ்ட் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து உங்களை மீட் பண்ணதுல. உங்களோட விசிட்டிங் கார்டு இருந்தால் எனக்கு கொடுங்க, சரியா? நிறைய பேர் இதை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு கால் பண்ணுவேன். இதை பார்க்குற வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு என்னோட பணிவான வேண்டுகோள், உங்கள் குடும்பத்திலேருந்து ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் கண்டிப்பாக மறக்காம ஆர்டர் கொடுங்க, சிறப்பாக பண்ணித்தரேன். முகூர்த்த பெரிய அளவு முகூர்த்தம் வரைக்கும் வெகு சிறப்பாக பண்ணித்தரேன். ஒரு 15 பேர் 20 பேர் அந்த மாதிரி இருந்தாலும் இல்லை, மண்டபத்து முகூர்த்தம் ஆயிரக்கணக்கான அங்கேயே மண்டபத்துலேயும் வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க. சூப்பர் சூப்பர். இதே மாதிரி அடுத்த ஒரு vlogல உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது சமையல் தேவைகள் இந்த மாதிரி இருந்ததுன்னா, சுப நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் இவர் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து செஞ்சு கொடுப்பார். சப்போஸ் நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா வீட்டிலேருந்தே கூட செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பார். பட் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜெலாம் எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணி தான் ஆகணும், ஏன்னா வேறு வழி கிடையாது. ஏன்னா இவரும் வந்து இங்கேருந்து செஞ்சு அங்கே கொண்டு வந்து லாட்டில் கொடுக்கணும், அது ஒன்று தான். அது எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஃபுட்டு நம்ம வந்து ஆர்டர் பண்ணும்போது கூட அதுக்கு உண்டானதை நம்ம பே பண்ணிடுறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இது. இல்லை அங்கேயே வந்து உங்கள் வீட்லேயே வந்து பண்ணணுன்னாலும் வந்து செஞ்சு கொடுத்துருவாரு. ஒன்றும் அதுக்கு உண்டான ஸ்பேஸ் இருக்கணும், கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாரு. ரியலி ரொம்ப நல்லாவே இருக்கும். 100% ரொம்ப ரொம்ப ஃபுல் கேரண்டி. ரொம்ப நல்லாவே இருக்கும். டேஸ்ட் முதல் கொண்டு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி அடுத்த vlogல உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். என்னது விசிட்டிங் கார்டா? ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். இதை பாருங்கள், அவரோட காண்டாக்ட் நம்பர், விசிட்டிங் கார்டு எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலே போகிறோம். என்னென்ன அப்படின்றத உங்களோட மெனு நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சொல்லலாம். அதை நல்ல முறையில் இவர் செஞ்சு கொடுப்பாரு. பாய்.